வெல்கம் டு ஸ்டடி பஸ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஆர்பி எஸ்ஜிடி எக்ஸாமுக்கு தேவையான நோட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது 6th ஸ்டாண்டர்டில் இருக்கிற சோசியல் சயின்ஸ் சிந்து சமவெளி நாகரிகம் என்ற தலைப்பு கீழே நம்ம ஒரு 150 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஸ்டடி பஸ் சேனலில் நம்ம டெட் எக்ஸாம் பேப்பர் 1 பேப்பர் 2 இதுக்கான ஆன்சர்ஸ்லாம் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கிறோம். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் வீடியோஸில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நம்ம அதில் அப்லோட் பண்ணியிருக்க அந்த டெட் எக்ஸாம் நோட்ஸ் எஸ்ஜிடி எக்ஸாமுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை பார்த்து நீங்கள் கொஞ்சம் படித்து அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவில் இருக்கிற ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இந்தியாவின் பழமையான நாகரிகம் எது? ஆன்சர் சிந்து நாகரிகம். சிந்து நாகரிகம் எந்த நதிக்கரையில் வளர்ந்தது? சிந்து நதி. சிந்து நாகரிகத்தின் முதல் கண்டுபிடிப்பு நகரம் எது? ஆன்சர் ஹரப்பா. மொஹஞ்சதாரோ என்ன அர்த்தம்? இறந்தோரின் மேடு அப்படின்னு சொல்லுவாங்க. சிந்து மக்கள் அதிகம் பயன்படுத்திய கட்டுமான பொருள் எது? வெந்த செங்கல். சிந்து நகரங்களில் மிகப்பெரிய குளியல் குளம் எங்கு உள்ளது? மொஹஞ்சதாரோ. முதல் சிந்து நாகரிக ஆராய்ச்சி செய்தவர் யார்? மார்சல். சிந்து மக்கள் வாழ்ந்த காலம் என்ன? ஆன்சர் பார்த்தீங்கன்னா கிமு 3300 முதல் கிமு 1300 வரை. சிந்து நாகரிகத்தின் துறைமுக நகரம் எது? ஆன்சர் லோத்தல். சிந்து மக்கள் அதிகமாக பயிரிட்ட பயிர் எது? பருத்தி. பருத்தியை முதலில் பயிரிட்ட நாகரிகம் எது? சிந்து நாகரிகம். சிந்து நாகரிகத்தின் முக்கிய தொழில் எது? விவசாயம். பசுபதி முத்திரை யாரை குறிக்கிறது? ஆன்சர் சிவபெருமானை குறிக்கிறது. மொஹஞ்சதாரோவில் கண்டுபிடிக்கப்பட்ட பிரபல வெண்கல சிலை அது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா நடனக்காரி. சிந்து மக்கள் பயன்படுத்திய எழுத்து என்ன? ஆன்சர் சிந்து எழுத்து, இண்டஸ் ஸ்கிரிப்ட். அந்த எழுத்து படிக்க முடியாததற்கு காரணம் என்ன? அந்த எழுத்தை படிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதற்கான காரணம் என்னன்னு கேட்டிருக்கு. இருதிசை எழுதப்பட்டதால். இருதிசை எழுதப்பட்டதால். ஹரப்பாவில் உள்ள முக்கிய கட்டிடம் தானிய களஞ்சியம். ஆன்சர் தானிய களஞ்சியம். சிந்து மக்களின் வீடுகள் எப்படி கட்டப்பட்டது? ஆன்சர் செங்கல் வைத்து தெருக்களுக்கு இணையாக கட்டப்பட்டது. சிந்து மக்களின் சமையல் பாத்திரங்கள் எந்த பொருளில் ஆனது என்று கேட்டிருக்காங்க. மண் பாத்திரத்தால் ஆனது. சிந்து நாகரிகத்தின் தனி சிறப்பு என்ன? நகரமயமாக்கப்பட்ட கட்டடக்கலை. ஆன்சர் நகரமயமாக்கப்பட்ட கட்டடக்கலை. சிந்து மக்கள் வழிபட்ட முக்கிய விலங்கு? ஆன்சர் மாடு, அதாவது காளை அப்படின்னு சொல்லுவாங்க. லோத்தல் எதற்கு பிரசித்தம்? படகுத்துறை. சிந்து மக்கள் பயன்படுத்திய உலோக கலவைகள் எது? ஆன்சர் வெண்கலம், அதாவது செம்பு பிளஸ் தகரம். சிந்து மக்கள் எந்த உலோகத்தை அறிந்திருக்கவில்லை? இரும்பு. சிந்து மக்கள் எந்த விளையாட்டு விளையாடினர்? தாய்க்கட்டி, டைஸ், தாயம் விளையாடுவாங்கல்ல, அதை சொல்லியிருக்காங்க. சிந்து நகைகள் எந்த பொருளில் ஆனது? சிந்துவில் இருக்கக்கூடிய அந்த நகைகள் எந்த பொருளால் ஆனது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. விடை பார்த்தீங்கன்னா தங்கம், செம்பு, மணிக்கற்கள். சிந்து மக்கள் எதை ஏற்றுமதி செய்தனர்? ஆன்சர் தானியம், மணிக்கற்கள், பருத்தி. இதை ஏற்றுமதி செய்திருக்காங்க. அவர்கள் இருந்து வந்த செல்லப்பிராணி, அவர்கள்கிட்ட இருந்து வந்த செல்லப்பிராணி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் நாய். அவர்களின் நகரங்களில் சிறப்பு அமைப்பு எது? அவர்களோட நகரங்களினுடைய சிறப்பு அமைப்பு எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வடிகால் அமைப்பு. தோலவீரா எதற்கு பிரபலமானது? ஆன்சர் நீர் சேமிப்பு அமைப்பிற்கு பிரபலமானது. தோலவீரா எதற்கு பிரபலமானது? நீர் சேமிப்பு அமைப்புக்கு பிரபலமானது. சிந்து மக்கள் குடித்த நீர் எவ்வாறு சேமிக்கப்பட்டது? கிணறுகளில் சேமிக்கப்பட்டது. கிணறுகள் ஆன்சர். கொஸ்டின் ஒரு வாட்டி ரீட் பண்ணணுமா இல்லை 2 டைம்ஸ் ரீட் பண்ணணுமான்னு கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் இருந்து கொஸ்டின் ஆன்சர் நம்ம அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்டில் தாராளமாக சொல்லலாம். 32வது கொஸ்டின். ஹரப்பா நகரம் எந்த நாட்டில் வருகிறது? பாகிஸ்தான். சிந்து மக்கள் பயன்படுத்திய அளவு கருவி எது? ஆன்சர் எடை மற்றும் அளவுகள். நடனக்காரி சிலை எந்த உலோகத்தில் ஆனது? ஆன்சர் வெண்கலம். சிந்து மக்கள் பயன்படுத்திய எழுத்து எதன் மீது பொறிக்கப்பட்டது? முத்திரைகள், சீல்ஸ்.
சிந்து மக்களின் முக்கிய தெய்வம் எது? ஆன்சர் பெண் தெய்வம், மதர் காடஸ். சிந்து நாகரிக வீடுகளில் பொதுவான அம்சம் எது? ஆன்சர் தனித்தனியான குளியலறைகள். சிந்து மக்கள் எந்த வணிகத்தில் ஈடுபட்டனர்? கடல் வணிகம். லோத்தலில் கண்டுபிடிக்கப்பட்ட சிறப்பு அமைப்பு எது? ஆன்சர் கப்பல் தரிப்பிடம், டாக்யார்ட். சிந்து மக்கள் தனிப்பட்ட அடையாளத்திற்காக பயன்படுத்தியது? ஆன்சர் முத்திரை. சிந்து மக்களின் ஆடை எது? பருத்தி உடை. சிந்து நாகரிக மக்கள் எந்த நாகரிகத்துடன் வணிகம் செய்தனர்? மெசபொத்தாமியா. மெசபொத்தாமியா ஆன்சர். அவர்களின் பொருளாதார அடிப்படை எப்படி இருந்தது? வேளாண்மை. வேளாண்மையை சார்ந்து இருந்திருக்காங்க. சிந்து நாகரிக வீடுகளின் பொதுவான அமைப்பு 2 தளங்கள். சிந்து மக்கள் கிணறுகளை எந்த பொருளில் கட்டினர்? செங்கல். சிந்து நாகரிகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட பொம்மைகள் எந்த பொருளில் ஆனது? விடை மண். மண் பொருளால் ஆனது. சிந்து மக்கள் எதை உணவாக உபயோகித்தனர்? கோதுமை மற்றும் பார்லி. சிந்து மக்கள் பயன்படுத்திய கருவிகள் எதன் மூலம்? வெண்கலம் மூலம். சிந்து நாகரிக வீடுகளில் மேல்தளம் எதற்காக கட்டப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தங்கும் இடம். சிந்து நாகரிகம் வீழ்ந்ததற்கான காரணம் நதி வழிமாற்றம் மற்றும் இயற்கை பேரழிவு. சிந்து மக்கள் பயன்படுத்திய எடை எந்த பொருளில் செய்யப்பட்டது? கல். சிந்து மக்கள் எந்த விவசாய முறையை பயன்படுத்தினர்? பாசன விவசாயத்தை பயன்படுத்தினர். சிந்து மக்கள் எந்த வகை விலங்குகளை வளர்த்தனர்? மாடு, ஆடு, செம்மறியாடு. சிந்து நகரங்களில் தெருக்கள் எப்படி கிடந்தன? கிரீட முறையில், அதாவது கிரிட் பேட்டர்ன். சிந்து மக்கள் பயன்படுத்திய வாகனம் எருது வண்டி. சிந்து நாகரிகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட இசைக்கருவி எது? ஊதுகுழல், ஃப்ளூட். சிந்து மக்கள் பயன்படுத்திய குளியல் முறை தனிப்பட்ட குளியலறைகள் மற்றும் பொது குளம். மொகஞ்சதாரோவில் உள்ள பெரிய குளியல் குளத்தின் அடிப்படை பொருள்? ஆன்சர் செங்கல் ப்ளஸ் ஜிப்சம். சிந்து மக்கள் அணிந்த உடை எவ்வாறு செய்யப்பட்டு இருந்தது? பருத்தி நெசவு. சிந்து மக்களின் முக்கிய உணவு பழக்கம் தானிய உணவுகள். சிந்து நாகரிகத்தின் தாழ்வரை வேலைப்பாடுகள் எந்த பொருளில் செய்யப்பட்டிருந்திருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. மண் வேலைப்பாடுகளால் ஆனது, போற்றரி. சிந்து மக்கள் எந்த வகை வீட்டு அமைப்பை விரும்பினர்? திறந்த வெளிக்கரை கொண்ட வீடு, கோர்ட்யார்ட் ஹவுஸ். சிந்து மக்கள் எந்த வகை தானியத்தை அதிகமாக பயிரிட்டனர்? கோதுமை. சிந்து நாகரிக மக்கள் பயன்படுத்திய ஆயுதங்கள் எதனால் செய்யப்பட்டது? வெண்கலம். சிந்து நகரங்களில் இருதள வீடுகள் இருந்ததற்கு காரணம் குடும்பம் பெரிதாக இருந்தது. சிந்து மக்கள் பயன்படுத்திய தலையணை மரத்தால் செய்யப்பட்ட தலையணை. சிந்து மக்கள் எந்த நாடுகளுடன் கடல் வணிகம் செய்தனர்? மெசபொத்தாமியா. அவர்கள் பயன்படுத்திய நகைகள் எதிலிருந்து செய்யப்பட்டவை? பொன், வெள்ளி, மணிக்கற்கள். சிந்து மக்கள் தானியத்தை எதிலே சேமித்தனர்? களஞ்சியத்தில் சேமித்தனர். சிந்து மக்கள் உருவாக்கிய களிமண் பானைகளில் சிறப்பு சுழல் சக்கரம் பயன்படுத்தப்பட்டு இருந்தது. சிந்து நாகரிகத்தில் காணப்பட்ட விலங்கு இல்லாதது குதிரை. முத்திரைகளில் அதிகமாக காணப்படும் படம் காளை. சிந்து மக்கள் அறிந்திருந்த மருத்துவம் மூலிகை மருத்துவம். சிந்து நாகரிக மக்கள் பயன்படுத்திய சுத்தம் செய்யும் வசதி சிறந்த வடிகால் அமைப்பு. சிந்து மக்கள் வணிகத்தில் பயன்படுத்திய பாரமிதி என்ன? எடைகள் மற்றும் தகடுகள். சிந்து மக்கள் பருத்தியால் செய்யப்பட்ட எந்த பொருளை ஏற்றுமதி செய்தனர்? பருத்தி துணி. சிந்து மக்கள் எதை பலியாக நம்பினர்? மக்கள் தெய்வ வழிபாடு. சிந்து மக்கள் எதை உணவாக எடுத்துக்கொண்டனர்? ஆன்சர் மீன், இறைச்சி, தானியங்கள். சிந்து மக்கள் பயன்படுத்திய முக்கியமான விளையாட்டு கட்டைத்தாய், டைஸ் கேம். சிந்து முத்திரைகளின் உபயோகம் வணிக அடையாளத்திற்கும் பொருள் அடையாளத்திற்கும். சிந்து நாகரிக மக்கள் பயன்படுத்திய சக்கரம் எதற்காக? பானை தயாரிக்க. சிந்து நகரங்களில் பொதுவான வீட்டு அம்சம் தண்ணீர் தொட்டி. சிந்து மக்கள் எதை சுத்தமாக வைத்திருந்தனர்? தெருக்களையும் வடிகால்களையும். சிந்து மக்கள் வண்ணமயமான பானைகள் எதின் மூலம் செய்யப்பட்டதுன்னா கருப்பு, சிவப்பு. எந்த நிறத்தால் செய்யப்பட்டது? கருப்பு, சிவப்பு சாயம். அடுத்து 85வது கொஸ்டின். சிந்து நாகரிக வீடுகள் எந்த திசை நோக்கி இருந்தது? வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு. 86வது கொஸ்டின். தோலவீரா எவ்வாறு கட்டாயமாக நீரை சேமித்தது? பெரிய நீர்த்தேக்க குளங்கள். 87வது கொஸ்டின். சிந்து மக்கள் பயன்படுத்திய சமைப்பானை என்ன? மண்பானை. சிந்து மக்களின் பொது திடல் எதற்காக? மக்கள் கூட்டம் மற்றும் விழாக்கள்.
சிந்து நாகரிகத்தை அழித்த இயற்கை காரணம் நதி வழிமாற்றம். சிந்து நாகரிகத்தில் கல்வி பற்றிய தெளிவான ஆதாரம் இல்லை. 91வது கொஸ்டின், சிந்து மக்கள் எழுதிய ஆவணங்கள் எதிலிருந்து? அதாவது முத்திரைகள் மற்றும் பாட்கள். மண்ணாலான பொம்மைகள் எதை குறிக்கின்றன? குழந்தைகளின் விளையாட்டு பொருட்களை குறிக்கின்றன. 93வது கொஸ்டின், சிந்து மக்கள் அடக்கம் செய்த பாணி எளிய கல்லறை. சிந்து நகரத்தின் சிறப்பு திட்டமிடல் எது? முறையே வரிசைப்படுத்தப்பட்ட தெருக்கள். சிந்து மக்கள் வைத்திருந்த பண்ணை விலங்கு எருது. சிந்து நாகரிகத்தின் சமூக அமைப்பு சமநிலை சமூக அமைப்பு. சிந்து முத்திரைகளில் பயன்படுத்திய மிருகம் யூனிகார்ன் வகை காளை. சிந்து மக்கள் வைத்திருந்த ஆபரணம் மணிக்கொலுசு. சிந்து மக்கள் பயன்படுத்திய நீர்த்தொட்டி எதற்காக? குடிநீர் சேமிப்பிற்காக. சிந்து நாகரிகம் நகர திட்டமிடலில் முன்னோடி எனப்படுவதற்கு காரணம்? ஆன்சர் ஒழுங்கான தெருக்கள் ப்ளஸ் வடிகால் அமைப்பு. 100வது கொஸ்டின் பார்த்துருக்கோம். அடுத்து 101. சிந்து மக்கள் பயன்படுத்திய இசைக்கருவி எது? தவில் போன்ற தாள கருவிகளை சிந்து சமவெளி மக்கள் பயன்படுத்தியிருக்காங்க. சிந்து மக்கள் எப்படி நீர் தேவையை பூர்த்தி செய்தனர்? கிணறுகள் மற்றும் நீர்த்தேக்கங்கள் மூலம் அவங்களுடைய நீர் தேவைகளை பூர்த்தி செய்திருக்காங்க. சிந்து மக்களின் தோட்டக்கலை முக்கிய பயிர் பேரீச்சை. சிந்து நாகரிகம் மற்ற நாகரிகங்களை விட சிறப்புக்கு காரணம் முறையாக திட்டமிட்ட நகர அமைப்பு. சிந்து மக்கள் பயன்படுத்திய சுவர் ஓவியங்கள் எந்த பொருளில் ஆனது? மண் ப்ளஸ் இயற்கை வண்ணங்கள். ஹரப்பா நகரத்தின் முக்கிய தொழில் எது? மணிக்கல் தயாரிப்பு. சிந்து மக்களின் உள்நாட்டு வணிக பொருட்கள் எதெல்லாம்? தானியம், உப்பு, மண்பானை. சிந்து மக்கள் எதை சமைத்தனர்? கோதுமை உணவுகளை சமைத்தனர். சிந்து மக்கள் எதை வீட்டில் வைத்திருந்தனர்? பானை சக்கரம். சிந்து மக்கள் எந்த வகை நாணயம் பயன்படுத்தவில்லை? உலோக நாணயம் பயன்படுத்தவில்லை. சிந்து மக்கள் பணம் பயன்படுத்திய முறை பரிமாற்ற முறையில் பணத்தை பயன்படுத்தியிருக்காங்க. சிந்து மக்கள் ஆன்மீகமாக நம்பிய ஒன்று தாய் தெய்வ வழிபாடை நம்பினர். சிந்து முத்திரைகள் எதற்காக பயன்படுத்தப்பட்டது? வணிக அடையாளத்திற்காக பயன்படுத்தப்பட்டது. லோத்தலின் முக்கிய கண்டுபிடிப்பு கப்பல் தரிப்பிடம். சிந்து மக்கள் வாழ்ந்த வீடுகளில் கதவு எங்கு இருந்தது? தெருவிலல்ல, ஓரங்காலமாக, அதாவது சுத்தமான தனிமை. மொஹஞ்சதாரோவில் கண்டுபிடிக்கப்பட்ட மக்கள் கூடும் இடம் பொதுக்கூட மேடை. சிந்து நகரங்கள் 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டது எவை? மேட்டு பகுதி, மற்றொன்று கீழ்ப்பகுதி. 118வது கொஸ்டின், சிந்து மக்கள் உணவில் பயன்படுத்திய பழம் பப்பாளி பேரீச்சை. சிந்து மக்களின் எழுதுதல் எதற்கு பயன்படுத்தப்பட்டது? வணிக மற்றும் மத வழிபாட்டுக்கு பயன்பட்டது. சிந்து மக்கள் வைத்திருந்த செல்லப்பிராணி பூனை. சிந்து மக்கள் கண்டுபிடித்த முக்கியமான அமைப்பு வடிகால் அமைப்பு. சிந்து மக்கள் குளியல் கலாச்சாரம் எதை காட்டுகிறது? சுத்தம் மற்றும் ஆரோக்கியத்தை காட்டுகிறது. சிந்து நகர தெருக்கள் எவ்வாறு அமைக்கப்பட்டது? நாற்கர வடிவமைப்பு. சிந்து மக்கள் பயன்படுத்திய தங்க நகை எது? செயின். சிந்து நாகரிகம் சார்ந்த பெண்களின் முக்கிய பொம்மை ஊஞ்சலில் குழந்தை பொம்மை. சிந்து மக்கள் உலோக பொருளில் செய்த வேலைப்பாடு வெண்கல சிற்பம். யூனிகார்ன் முத்திரை எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? ஹரப்பா. சிந்து மக்கள் பயன்படுத்திய சகலருக்கும் பொதுவான தொட்டி பொதுக்குளம். 129வது கொஸ்டின், மொஹஞ்சதாரோ நகரத்தின் முக்கிய மையம் பெரிய குளியல் குளம். சிந்து மக்கள் எந்த வகையான உலோகத்தை அரிதாக பயன்படுத்தினர்? தங்கம். சிந்து நாகரிகத்தில் உள்ள வீடுகள் எதனால் கட்டப்பட்டன? செங்கல். சிந்து மக்கள் சமைத்த உணவு எது? கோதுமை ரொட்டி. சிந்து மக்கள் வைத்திருந்த தனிப்பட்ட வசதி தனி கழிப்பறை. சிந்து மக்கள் எந்த வகை குடிநீரை உபயோகித்தனர்? கிணறு நீர். சிந்து மக்கள் ஏன் துறைமுகங்களை உருவாக்கினர்? கடல் வணிகத்திற்காக துறைமுகத்தை உருவாக்கினர். லோத்தல் மக்கள் செய்யும் முக்கிய வேலை மணிக்கல் வேலை. சிந்து நாகரிகத்தில் காணப்பட்ட ஆடை அலங்காரம் முத்து வேலைப்பாடு. சிந்து மக்கள் எந்த உணவை அதிகம் விரும்பினர்? மீன். சிந்து நாகரிகத்தில் மண் பொம்மைகள் எந்த பயன்பாட்டில் இருந்ததுன்னா குழந்தைகள் விளையாட்டிற்காக இருந்தது. சிந்து நாகரிகம் எதற்கு பிரசித்தம்? நகர திட்டமிடலுக்கு பிரசித்தமாக இருந்திருக்கு. சிந்து மக்கள் எந்த நிலையில் வீட்டை கட்டினர்? உயர்ந்த மேடையில். சிந்து நாகரிகத்தவர்கள் கருவிகள் எதிலிருந்து உருவாக்கப்பட்டதுன்னா செம்பு, வெண்கலம். மொஹஞ்சதாரோ எப்படி அழிந்தது? வெள்ளப்பெருக்கினால் அழிந்தது. சிந்து மக்கள் எதை வழிபடவில்லை? வேத தெய்வங்களை வழிபடவில்லை. சிந்து மக்கள் எந்த வகை பறவை வளர்த்தனர்? சேவல். சிந்து நாகரிகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட புகழ்பெற்ற மனித உருவம் புரோகித ராஜா சிற்பம். சிந்து மக்கள் எந்த மண்ணை பயன்படுத்தினார்? கரிசல் மண். சிந்து மக்கள் பயன்படுத்திய முக்கிய கருவி வெண்கல கத்தி. சிந்து மக்கள் எந்த வகையான பொருள் விற்பனைக்கு முத்திரை பயன்படுத்தினர்? வணிக பொருள்கள். சிந்து நாகரிகம் ஏன் நாகரிகம் என்று அழைக்கப்பட்டது? விடை முன்னேற்றமான நகர அமைப்பு ப்ளஸ் எழுதுதல் ப்ளஸ் வணிகம். நம்ம 150 கொஸ்டின் இந்த வீடியோவில்
பார்த்துட்டோம். மேலும் வந்து இதுபோல் வீடியோக்கள் வந்து நமக்கு எஸ்டிடி எக்ஸாமுக்கு தேவையான நோட்ஸ் எல்லாமே நம்ம ஸ்டடி பெஸ்ட் சேனலில் அப்லோட் பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம ஸ்டடி பெஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே வந்து இதே மாதிரி எஸ்டிடி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பாங்க இல்லையா, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அப்படி எல்லாருக்கும் வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் படித்து ஒரு நல்ல ஒரு ஜாப்க்கு போகிறதுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.